ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் போன வீடியோவில் கார் ரிவ்யூவில் வந்து ஒரு டேஷ் கேமோட ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் அந்த டேஷ் கேமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாட்ஸ் லேபில் G980H Pro அப்படிங்கிற ஒரு மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டியூவல் கேமரா வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 4K ரெசல்யூஷனில் வரும், ரியலில் வந்து 180 ரெசல்யூஷனில் வரும். இதில் வந்து மெயினாக என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னால், இதில் வந்து அடாஸோட வார்னிங்ஸ்லாம் வந்து வரும். நீங்கள் இப்போ லேன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா வந்து லேன் சேஞ்சிங்கிற வார்னிங் வரும். ப்ளஸ் வந்து பெடஸ்ட்ரியன் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அதோட வார்னிங்கும் வந்து காட்டும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து இதில் வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இங்கே தான் வந்து மெயின் ஹெட் யூனிட் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் காரில். எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் தந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் மேனுவல் தந்திருக்காங்க. இதில் வந்து எப்படிலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாங்கிற மேனுவல் வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் ஸ்டிக்கர் மாதிரி தந்திருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு தெரியும் இந்த காரில் வந்து டேஷ் கேம் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் யாரும் ரோடு ரேஞ்சுக்கு வந்து வரமாட்டாங்க. நிறைய பேர் வந்து டேஷ் கேம் வந்து எங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாலே வந்து நிறைய பேர் ரோடு ரேஞ்சுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டினா வந்து ஒரு சேஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கிளாஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் வந்து டேஷ் கேம் மாட்டணும். பட் நாங்கள் வந்து டேரெக்டாக கிளாஸ்லேயே மாட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க. நீங்கள் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம்னால டேஷ் கேம் கழட்டுறீங்க, இல்லை கிளாஸ் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னு மாற்றுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் வச்சு நீங்கள் டேஷ் கேம் வந்து மறுபடியும் மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்ஸ் லேப்போட ஃப்ரண்ட் டேஷ் கேம் 4K ரெசல்யூஷனில் வரும். இதுலேயே வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே பார்த்துக்கலாம். இது வந்து ரியர் கேமரா. ரியர் கிளாஸில் வந்து அங்கே ஒரு சின்ன கேமரா மாதிரி தெரியுதுல, அதுதான் வந்து ரியர் கேமரா. அதில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இந்த கேமரா வந்து எப்படி பவர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்னா, இந்த 12 வோல்ட் அடாப்டரில் தான் வந்து நாங்கள் சாக்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது அப்படியே ஒயர் வந்து அப்படியே உள்ள ஏப்பிலர் வழியாக பின்னாடி கேமராவுக்கும் அப்படியே சைடில் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ நீங்கள் கார் வந்து இப்போ யாராவது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கும்போது எதாவது கார் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வந்து அதே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒயரிங் பண்ணணும். நாங்கள் வந்து அது பண்ணல. நாங்கள் வந்து இந்த 12 வோல்ட் அடாப்டர்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் வந்து ஃபோனோட அந்த டேஷ் கேமராவோட ஆப். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதில் இப்போ லைவ் ரெக்கார்டிங் நான் வந்து போகிறேன். ஸோ இது வந்து ரியர் கேமரா. இது வந்து ஆக்சுவலாக ரியர் கேமராவோட குவாலிட்டி பாருங்கள். இது வந்து 180 ரெசல்யூஷனில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ ஃப்ரண்ட் கேமரா காட்டுறேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் கேமரா. இப்போ வந்து நான் கார் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது எப்படி வீடியோவோட குவாலிட்டி இருக்குதுன்னு காட்டுறேன். நாங்கள் ஏற்கனவே காரில் போகும்போது எடுத்த ஃபுட்டேஜஸ் வந்து இப்போ நான் காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் உங்கள் காருக்கு வந்து டேஷ் கேம் மாட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.